அவங்ககிட்ட போய் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. உங்களுடைய பேச்சு சமீபத்தில் உண்மையாகவே தீப்பொறியாக தமிழ்நாடு முழுவதும் பரவுது சார். அது நீங்கள் விஜய்க்கு எதிராக பேசியது. ஏன் விஜய் மேலே அவ்வளோ ஒரு ஷார்ப்பான தாக்குதல்? இல்லை, விஜய்க்கு எதிராக பேசியதுங்கிறத விட விஜய்கிட்ட இருந்து சில விடைகளை கேட்பதற்காக கேட்கப்பட்ட கேள்விகள்னு நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாதா? அதாவது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தின்னு சொல்கிறார். ஈவில் ஃபோர்ஸ், அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திங்கன்னா ஈவில் ஃபோர்ஸ். அது சாதாரணமாக ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு 3/4 நூற்றாண்டு காலத்தை கடந்த ஒரு அரசியல் கட்சி, ஏறக்குறைய 5 முறை தமிழகத்தை ஆளுகின்ற வாய்ப்பினை பெற்ற கட்சி, இன்றைக்கி ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி, அதை ஒரு ஈவில் ஃபோர்ஸ்னு அவர் சொல்கிறார். இல்லை சார், ஜெயலலிதா அதே வார்த்தையை பயன்படுத்தும் போது அமைதியாக தானே சார் இருந்தீங்க. விஜய் பேசும்போது இல்லை, ஜெயலலிதா பேசும்போது நம்ம அதற்கு அன்னைக்கு யாரெல்லாம் பதில் சொன்னா, என்ன பதில் சொன்னாங்கிறது இல்லை. கேள்வி இன்னைக்கு பிரச்சனை என்ன, இன்றைய பிரச்சனை அவர் சொல்கிறாரு. சரி, அது அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு ஜெயலலிதாவுக்கு இருக்கிற உரிமை போல் அவருக்கு ஒரு உரிமை இருக்குது. அதை அவர் போய் மக்கள் மத்தியில் கொண்டு போய் அவர் ஜஸ்டிஃபை பண்ணட்டும். அவர் எதனால் நான் அதை ஈவில் ஃபோர்ஸ்னு சொன்னேன் அப்படிங்கிறத அவர் நியாயப்படுத்தணும். அதை திராவிட முன்னேற்ற கழகம் அதை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளும். நான் என்ன கேட்குறேன், நான் ஒரு சிறுபான்மை மக்கள் குழுமி இருக்கிற ஒரு விழாவின் மேடைகள்னு பேசுகிறேன். அப்போது இன்றைக்கு கூட காலையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முகமது குரேஷின்னு ஒருத்தர் ஒரு சைக்கிளில் மட்டன் எடுத்துகிட்டு போகிறாரு. உடனே அவரை பிடிச்சி அடித்து நொறுக்கி அள்ளி அவரை இது பண்ணி சின்னாவண்ணப்படுத்திடுறாங்க. இதை போன்ற சம்பவங்கள் ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கு, ஒவ்வொரு நாள்லையும் நடக்குது. மத சிறுபான்மையினரை நோக்கி தினசரி இதை போன்ற அச்சுறுத்தல்கள், கொலை மிரட்டல்கள், கொலைகள். எங்கள் கன்னியர் மடங்களிலே வட மாநிலங்கள், பல மாநிலங்களில் கன்னியர்கள் நிம்மதியாக உள்ளே இருக்க முடியாது, கல்வி நிறுவனங்களை நடத்த முடியாது, அநாதை இல்லங்களை நடத்த முடியாது. இன்னைக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை பள்ளிகளில் கிறிஸ்மஸ் விழாக்களை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி பாஜக ஆதரவாளர்கள் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் தாக்கியது அனுப்பிச்சு, அந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்காக கொஞ்சம் இந்த மாணவர்கள்ட்ட வசூல் பண்ணியிருப்பான், அதை பூரா திரும்ப கூடு. இன்னைக்கு கேரள அமைச்சர், கல்வி அமைச்சர் அதை பகிரங்கமாக கண்டிச்சிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், இவங்களை நீங்கள் மணிப்பூர் சம்பவத்திலிருந்து நான் சொன்னேன், அவங்கள நீ தீய சக்தின்னு, என்ன சக்தின்னு சொல்ற, கொள்கை எதிரின்னு அப்படி போனா எப்படி? பலமுறை சொல்றாரு சார், கொள்கை எதிரி, கொள்கை எதிரின்னு தன் தொண்டர்கிட்ட ஒரு 10 முறை சொல்ல வைக்கிறாரு. பாஜக கொள்கை என்னன்னே தெரியாது. நீங்க வெப்சைட்ல போய் பாருங்க, பாஜகவினுடைய அரசியல் கட்சியினுடைய கொள்கை என்னன்னு பாருங்க. காந்தியன் சோசியலிசம்னு இருக்கும், மதச்சார்பின்மைன்னு இருக்கும். பாஜகவினுடைய கொள்கை என்னன்னு நீங்க அவரை போய் பாஜகவினுடைய வெப்சைட்ல போய் பார்க்க சொல்லுங்க. அதை எதுக்குறாரு அவரு? அந்த சொல்லாடல இதுக்கு இவ்வளவு கடுமையாக பயன்படுத்துகிற ஒரு நீ ஒரு ஈவில் ஃபோர்ஸ் அப்படின்னு அந்த ஒரு எத்தனை சொல்றாரு. அதாவது ஓட்டுப்பேட்டில் குத்துற மாதிரி மக்கள் மனதில் அது விழணும், மீண்டும் 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 தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்திங்கிறார். ஆனால் அது கொள்கை எதிரி. அது என்ன கொள்கை? பாஜகவினுடைய கொள்கை என்ன, அதை சொல்லுங்க. எந்த கொள்கைக்கு நீ எதிரி? பாஜகவினுடைய அதிகாரபூர்வமான அதனுடைய வெப்சைட்டில் போறீங்கன்னா அதனுடைய கொள்கை என்னன்னு இருக்கு, நீங்களே பாருங்க, போய் செக் பண்ணுங்க. நீங்கள் அதில் காந்தியன் சோசியலிசம்னு இருக்கு. அத்வானியும் வாஜ்பாயும் அந்த கட்சியை ப்ரமோட் பண்ணும்போது காந்திய வழியில் சோசியலிசம், ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமூக நீதி, இதெல்லாம் இருக்கு பாஜகவுடைய அந்த கொள்கை, கட்சியினுடைய பிரகடனம். அதை எதிர்க்கிறீங்களா நீங்க? அந்த கட்சி செய்கிற செயல்களை ஒவ்வொரு நாளும் அரசாங்கத்தின் மூலமாக நடக்கிற சமஸ்கிருத திணிப்பு, அரசாங்கத்தின் மூலமாக நடக்கின்ற பல்வேறு மாநிலங்கள்ல மதமாற்ற தடை சட்டங்கள், சில மாவட்டங்கள்ல ஒரு தேவாலயத்துல ஒரு பாதிரியார் ஒரு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாருன்னா 10 ஆண்டு சிறை தண்டனை. ஞானஸ்தானம் கொடுத்தால், இப்ப நீங்க போய் ஒரு பாதிரியார்ட்ட போய் ஞானஸ்தானம் கேட்குறீங்க, உடனே நீங்க என்ன பண்ணணும்னா அவர் பாதிரியார் கலெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். உடனே கலெக்டர்கிட்ட சொல்லி கலெக்டர் நோட்டீஸ் போடுவார், 3 மாதம் காத்திருக்கணும்.
அந்த 3 மாசம் காத்திருக்க போது அவர் விசாரிப்பார், அவரை கூப்பிட்டு, உனக்கு எதுக்கு ஞானஸ்நானம், நீ ஏன் மதம் மாறின, உன்னை யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா, உனக்கு யாராவது இவ்வளவும் சொன்ன பிறகு அவர் என்ஓசி கொடுத்த பிறகுதான் அங்க வந்து ஒரு ஞானஸ்நானம் கொடுக்க முடியும் ஒரு பிரிஸ்ட் ஒரு தேவாலயத்தில். இதை மாதிரி வந்து இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற பல நெருக்கடி இன்னைக்கு வந்து ஏற்கனவே வந்து 1947 வந்து எந்த வழிபாட்டு தலங்கள் எந்த நிலையில் இருந்ததோ ராமர் கோவிலை தவிர மற்ற எந்த நீதிமன்றங்களிலையும் இது சம்பந்தமான வழக்குகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது அப்படியே இருக்கும். அதான் அந்த ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ஒர்ஷிப்பிங் பிளேசஸ் ஆக்ட். பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற போது அதுக்காக வேண்டி போடப்பட்ட வழக்கு. உச்சநீதிமன்றம் வந்து அந்த சட்டத்தை வந்து ஏற்றுக்கொண்டு இதான் சரியான சட்டம்னு பாபர் மசூதி வழக்கு தீர்ப்பிலேயே வந்து அந்த இது சொல்லியிருக்கு. நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் வழக்கு எடுக்கிறீங்க, திருப்பரங்குன்றத்தில் வழக்கு எடுத்து அதை விசாரிக்கிறார் நீதிபதி. தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே அதை ரியாக்ட் பண்ணாங்க. சகோதரர் விஜய் என்ன ரியாக்ட் பண்ணார்? அதனால வந்து எவ்வளோ பெரிய பதட்டம். நீங்கள் அது வந்து இப்போ நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாமியர்களே ஒன்றும் சொல்லவில்லையே, அவர்களே இதுக்கு எதிர்வினை ஆற்றவில்லையே, நீங்க ஏன் பேசுறீங்க? ஏன்னா அவங்க ஒரு பெட்டிஷன் போடல அப்படிங்கிறாங்க. ஆமா, ஏன் அவங்களை கூப்பிடுறீங்க? நீங்க அவங்கள வந்து நீங்க வாங்க, நீங்க உங்க சண்டைக்கு வாங்க எங்கிட்ட அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவங்க வந்து ரொம்ப கண்ணியமா இதை வந்து அப்படியே ஒதுக்கி கொண்டாங்க. இன்னும் கோர்ட்டில் கூட சமரசத்துக்கு தான். ஏன்னா இன்னைக்கு அதான் நான் சொன்னேன், உடல் ஊனமுற்றவனுக்கு என்ன இருக்கிற பிரச்சனைகள் தாங்க அரசியலில் வந்து சிறுபான்மைக்கு பாராளுமன்ற ஜனநாயகத்தில் சிறுபான்மைக்கு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நல்ல விளம்பரம் வரும், நீங்கள் வந்து உடல் ஊனமுற்றவர்களை பற்றி போடுவாங்க, தொலைக்காட்சியில் அடிக்கடி வருது. கண்ணை மூடிக்கொண்டு நடந்து பாருங்கள், ஒரு கையை பின்னாலே கட்டி கொண்டு ஷூனுடைய சாக்ஸை போட்டு பாருங்க, இப்படித்தான் சிறுபான்மையினர் வாழ்கிறார்கள், இப்படித்தான் உடல் ஊனமுற்றவர்கள் வாழ்கிறார்கள்னு அந்த டிவியில் அந்த விளம்பரம் வரும். அது மாதிரி தான் நாங்கள் வந்து என்ன எதுக்கு ஆசைப்பட முடியும்? பெரும்பான்மையிட்ட என்ன கேட்குறோம்? நீங்கள் ஆட்சி பண்ணுங்க, நீங்கள் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்க, அமைச்சர்களாக இருங்க, முதல்வர்களாக இருங்க, பிரதமர்களாக இருங்க, எங்களை வந்து இடைஞ்சல் பண்ணாதீங்க. எங்களுடைய வழிபாடு, எங்களுடைய கல்வி நிலையங்கள், எங்களுடைய வாழ்வுரிமைகள், எங்களுடைய வேலை வாய்ப்புகள், எங்களுடைய கலாச்சாரம், இதை வந்து நீங்கள் வந்து தயவு செய்து எங்களை நெருக்கடி இதுதானே கேட்குறோம். சரி, இதுக்கு ஒரு விஜய் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாரு. இன்னைக்கு கூட கிறிஸ்துமஸ் விழாவில் எல்லா கிறிஸ்தவ தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லோரும் விஜய ஏற்றுக்கொள்ற மாதிரி தானே பேசுறாங்க. விஜய் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவார் அப்படின்னு தானே பேசுறாங்க. அந்த நம்பிக்கை ஏற்படலையா உங்களுக்கு? அவர் சொல்லணும் இல்லைங்க, யூ ஹாவ் டு கெட் இட் ஃப்ரம் தி ஹார்சஸ் மவுத். நான் என்ன சொல்றேன், இதை விட, அதாவது திருப்புறங்குன்றம் சம்பவத்தை விட நீங்க பண்ணுவது, இப்போ நீங்க வந்து தினசரி நயினார் நாகேந்திரன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, தினசரி வந்து இவர் வந்து நம்ம ஹெச் ராஜா வந்து பேசுறார். இதை வந்து அவங்களுக்கு வந்து இது தவறு. 152 ஆண்டு காலம் தீபம் ஏற்றுக்கொண்ட இடத்துல தீபம் ஏற்றுவதில் என்ன பிரச்சனை? நாளைக்கு முதலமைச்சராக கூடியவர் தானே சொல்றாரு, அவர் சொல்லணும்ல. இன்னைக்கு வந்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், உறுதி திட்டம், மகாத்மா காந்தி பேரில் அந்த திட்டத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. அதில் வந்து மாநில உரிமைகளை பறிச்சிருக்கிறாங்க. இல்லை, இதை அதிகப்படுத்திருக்காங்க, காந்தியுடைய பேர் எடுத்திருக்காங்க. விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ராம்ஜி அப்படின்னு தானே சார் கொடுத்துருக்காங்க. டேஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கல்ல. அதாவது எங்கள் ஊரில் வந்து கோடீஸ்வரன் பேர் வச்சுருப்பான். நீங்கள் போனீங்கன்னா முன்னால் ரயில்வே ஸ்டேஷன் முன்னால் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான். பேர்லையும் நடைமுறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நீங்கள் எப்படி ஃபண்டிங் எப்படி வரும்? இன்னைக்கு ஒதுக்கியிருக்காங்க சார், இந்த திட்டத்துக்கு மட்டுமே ஜனாதிபதி ஒப்புதல் பண்ணி பல எப்படி என்னங்க பட்ஜெட்டா வந்திருக்கு இன்னைக்கு ஒதுக்குறதுக்கு? எப்படி ஒதுக்க முடியும்? ஏற்கனவே மார்ச் மாசம் போட்ட பட்ஜெட் தானே, இன்னும் வரக்கூடிய பட்ஜெட் தானே பார்க்கணும். நம்ம அடுத்த மாசம் வரக்கூடிய பட்ஜெட் தானே பார்க்கணும். முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன் பிரதர், இதுவரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இப்பொழுது 10 ஆண்டுகள் மோடி அவர்கள் ஆட்சி காலத்திலையும் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினுடைய சராசரி நாட்கள் வந்து 52 நாட்களுக்கு மேல கிடையாது. ஆவரேஜ் 52 டேஸ் தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. 100 நாள் நம்ம கொடுத்தால் கூட சில ஊருக்கு 100 நாள் வேலையை நடத்த முடியாது, அது மேக்சிமம். ஆனால் 125 சொல்றது உனக்கு தெரியும், அது நடக்காதுங்கிறது உனக்கே தெரியும். இப்போ என்னன்னா, அதுல என்ன ப்ராப்ளம்னா,
ஃபண்டிங் முதல்ல. இப்போ வந்து 100 விழுக்காடு ஃபண்டிங் அது. அதாவது அன்ஸ்கில்டு லேபர். அன்ஸ்கில்டு லேபரை பயன்படுத்துனீங்கன்னா அதுக்கு வந்து 100 விழுக்காடு ஒன்றிய அரசினுடைய நிதி. ஸ்கில்டு லேபர் அதை பயன்படுத்துறீங்கன்னா 90 விழுக்காடு, 10 விழுக்காடு மாநில அரசு. இயந்திரங்களை பயன்படுத்தினீங்கன்னா பொருட்கள் வாங்கணும்னா அதுல வந்து 75 விழுக்காடு. ஒன்றிய அரசு 75 விழுக்காடு, நம்ம வந்து 25 விழுக்காடு. இப்போ வந்து எல்லாமே 60-40. 100 விழுக்காடு இருந்ததை இப்போ நீங்கள் கிராமத்தில் பெண்கள் காலையில் வேலைக்கு போகிறாங்கல்ல, மண்ணெளி, அதெல்லாம் அன்ஸ்கில்டு லேபர், அதெல்லாம் 100%. இப்போ அதுக்கு வந்து 40% மாநில அரசு கட்டணும். இப்போ மாநில அரசு வந்து பணம் இல்லைன்னா என்ன ஆகும் இந்த ஸ்கீம்? பல மாநிலங்களில் வந்து இன்னைக்கு வந்து சம்பளம் போடுறதுக்கே சில மாநிலங்களில் பணம் கிடையாது. அவங்க 40% எங்கேருந்து கொண்டு வருவாங்க? 40%. ரெண்டாவது, ரூரல் ஏரியா அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணணும். யாரு? ஒன்றிய அரசு. இப்போ நம்ம இன்னைக்கு நடைமுறை எப்படின்னா, நம்முடைய வில்லேஜ் பஞ்சாயத்து, நம்முடைய வில்லேஜ் பஞ்சாயத்து, எல்லா வில்லேஜ் பஞ்சாயத்துலையும் இந்த வேலை நடக்குது. இனிமேல் அவங்க வந்து இதை ரூரல் ஏரியான்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த ஏரியாவில் தான் இந்த வேலையை எடுக்க முடியும். அதுக்கு அடுத்தாற் போல அவங்க சொல்ற வேலையை தான் எடுக்க முடியும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் செக்அப்ஸ். இது வந்து ஒரு இடையில வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து IOC கேட்டாங்க, நோ யுவர் கஸ்டமர்னுங்கிறதுல இந்த வேலைக்கு போகிறவங்க எல்லாத்தையுமே அவங்க ஆன்லைனில் அதை பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு, இதை பதிவு பண்ண முடியாமல் போன செப்டம்பர் மாதத்துலேருந்து நவம்பர் மாதத்துக்குள்ள 27 லட்சம் லேபர்ஸ்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் போயிடுச்சு. அவங்க தேவர் நாட் ஏபிள் டு கெட் ரெஜிஸ்டர்ட். அவனுக்கு எப்படி, எங்கே போய் பார்க்கணும், யார்கிட்ட போய் பார்ப்பாங்க? அவனுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, அவன் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ இன்னும் என்ன வந்து சொல்றீங்கன்னா, சேட்டலைட் இமேஜிங் மூலம் அவங்க வேலையை கண்காணித்து அந்த வேலையை நாங்கள் வேலை செய்கிறாங்களான்னு பார்த்து அதில் தான் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், வாக்குச்சாவடியில் CCTV கேமராவை வந்து நீ ஃபுட்டேஜ் எங்களுக்கு தரமாட்டேங்கிற. யார் வந்து எப்படி ஓட்டு போட்டால் இவ்வளோ ஓட்டு எக்ஸ்ட்ரா, ஒரு மணி நேரத்தில் வந்து லட்சக்கணக்கான ஓட்டு பதிவாயிருக்கு, கடைசி ஒரு மணி நேரத்தில் CCTV ஃபுட்டேஜை கொடுன்னா அதில் வந்து பெண்களை வந்து காமிக்க முடியாது, அது பிரைவேசின்னு சொல்கிற. இதை நீ வந்து எப்படி சர்வேலன்ஸில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற பெண்கள் வேலை செய்கிறத, அது வந்து பிரைவேசி வராதா? குழந்தைய கொண்டாடுவாங்க, பால் ஊட்டும் தாய்மார் வருவாங்க, அவங்களெல்லாம் நீ கான்ஸ்டண்ட்டாக கண்காணிச்சுட்டே இருப்பீங்களா? இப்போ என்ன, நான் என்ன சொல்கிறேன், இதை மாதிரி ஒரு சட்டத்தை வந்து எதிர்க்க வேண்டாமா? மாநில உரிமைகள் வந்து 40% எங்கேருந்து கொடுப்பாங்க? இப்போ நம்முடைய மாநில சர்க்கார் வச்சுங்க, இவங்க எவ்வளோ கொண்டாடுறாங்களோ அதுக்கு தான் ஒர்க்கு. இவங்க இந்த வருஷம் பணம் இல்லைன்னு வச்சுங்க, செய்ய முடியாது. பல இடங்களில் வந்து இப்போ நீங்கள் நிறையா இப்போ கோடிக்கணக்கான வீடுகள்னு சொல்கிறாங்க, பிரதான மந்திரி வீடுகள்னு. எல்லா வீடுகளும் கட்டப்படுறதே இல்லை. அதனால் இப்போ நீங்கள் போன மாதம் பார்த்தீங்கன்னா வெள்ள நிவாரணத்துக்காக வேண்டி பட்னாவிஸ் அரசு, மகாராஷ்டிரா அரசு வந்து 230 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க பொதுமக்கள்கிட்ட வந்து நன்கொடையா. ஆனால் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது வெறும் 75 லட்சம் தான். மீதியெல்லாம் இவங்க கார் வாங்கினது, இவங்க போனது, எக்ஸிபிஷன் நடத்தினது, பேப்பர் விளம்பரம் கொடுத்தது தான். அதான் நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் வந்து அவர் பேச மாட்டார். இதை வந்து அவர் எப்படி, நீங்கள் வந்து கர்நாடகாவில் வந்துங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ண முடியாது. ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து ப்ரேயர் நடக்கிற ஹாலுக்குள்ளே உட்காந்துட்டு ஜெய் ஸ்ரீராம்னு பஜனை பண்ணுவாங்க. சண்டே என்ன அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே சார் அதான் இருக்கு. பெரிய கலவரம், பெரிய கலவரம். அரசு அனுமதிக்குதா? அரசு நடத்தணும் சர்ச். அதான் நானே சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் போலீஸ் வச்சுட்டே சர்ச் நடத்த முடியுமாங்க? இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழ்நாட்டில் போகிறேங்க. இப்போ நான் வந்து இப்போ அண்ணா நகர் சர்ச்சில் இருக்கிறேன். எங்களுடைய சர்ச்சு வந்து லூக்ஸ் சர்ச்சுன்னு பேர். இந்த லூக்ஸ் சர்ச்சில் அண்ணா நகரில் சண்டே அன்னைக்கு 5 சர்வீஸ் நடக்குது. ஒவ்வொரு சர்வீஸுக்கும் குறைஞ்சது 1000 பேர் வராங்க. ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ஏன்னா இங்கே பாஜகவுக்கு வந்து இங்கே வந்து வேர்கள் கிடையாது. இங்கே மக்கள் அதை அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கர்நாடகாவில் ஆளுங்கட்சியாக இருந்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து அங்கே கட்சியை வந்து அவங்க வச்சிருக்கிற முறையில் அதை அவர்களால் அங்கே பண்ண முடிகிறது. அப்போது இவர்களை பார்த்து
தீய சக்திகள்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? நான் கொள்கை எதிரின்னு சொன்னா என்ன கொள்கைன்னு சொல்லுங்க. இல்ல அப்ப விஜய்க்கு பர்டிகுலரா இந்த அளவுக்கு விமர்சிக்கணும்னா அப்ப ஏதோ ஒரு ஆழ்ந்த கோபம் யாருக்கு? எனக்கா? விஜய்க்கு இருக்குல்ல, தீய சக்தி அப்படின்னு பல முறை சொல்றாங்க. அவருக்கு நான் என்ன சொல்றேன், அதாவது பெர்சனல் இஷ்யூஸ், தனிப்பட்ட உறவுகள், மோதல்கள், மனத்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், காயங்கள் தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கு செய்யப்பட்ட அதை பற்றி அது வந்து அரசியல் கொண்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அரசியல் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. கலைஞரை வந்து அவர் நிறைய பேசுவார் தனியாக இருக்கும்போது. அவர்கிட்ட வந்து ஒரு நண்பர் ஒருத்தரை சொல்லி கேட்டேன், அவரை எப்படியா நீங்கள் சேர்த்தீங்கன்னு கேட்டேன். அவர் பேசியிருக்கிற பேச்சை கேட்டிங்கன்னா அவர் முகத்திலே ஒரு கலைஞர் முழிக்கக்கூடாது. கலைஞர் என்கிற ஆளுமையில் குடும்பத்தை அதை இதை அப்படி மேடையில் பேசினவர் திரும்ப வந்தார், திரும்ப வந்து சேர்ந்தார், திரும்ப சேர்த்துக்கிட்டாரு, திரும்ப மேடையில் பக்கத்தில் உட்கார வச்சார். அப்போ தான் நான் வந்து கேட்டேன், என்னண்ணே இந்த மாதிரிண்ணே, எப்பா அரசியலில் வந்து நேற்றுங்கிறதே கிடையாதுப்பா, இன்று நாளை இது ரெண்டு தான் உண்டு. வீரப்பனை பார்க்குறதுக்கு வீரப்பன் வந்து சந்தன கடத்தல் வீரப்பன் வந்து நக்கீரன் கோபால்கிட்ட வந்து நெடுமாறனையும் கூட்டு வரணுங்கிறாரு. கூட அவரை கூட்டு வந்தால் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி விடுறாரு. இதை வந்து நக்கீரன் கோபாலுக்கு வந்து இதை வந்து எப்படி அவர்கிட்ட, ஏன்னா நெடுமாறனுக்கும் அவருக்கும் அவ்வளோ பெரிய கருத்து வேறுபாடு. இப்போ வந்து நம்ம விஜய் சில நேரங்களில் எப்படி வந்து திமுகவை பேசுகிறாரோ அதே மாதிரி திரு பழ நெடுமாறன் அவர்கள் வந்து திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருந்தாராம். கலைஞரை வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்து கொண்டிருந்த காலம். இதை வந்து ரொம்ப யோசித்து தயங்கி வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, நான் இப்படி சொல்கிறேன், நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னே அது சேர்த்தே சொல்கிறாரு. ஏன்னா இவர் காயப்பட்டுறக்கூடாதுன்ட்டு. இப்போ அங்கே வா, இது நம்ம காரியம் இல்லை, இது பொது காரியம். தமிழகத்தில் வந்து ஒரு 30 லட்சக்கணக்கான தமிழர்கள் இன்னைக்கு கர்நாடகாவில் வந்து நெருப்பு மேலே உட்காந்துருக்கான். அவருக்கு இருக்க ராஜ்குமாருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு அவங்க குடும்பம், பிஸ்னஸ்ஸு, லேண்டு கீண்டு எல்லாம் வந்து தெருவுக்கு வந்து தீ வச்சு எரிச்சிருவான். அவ்வளோ பெரிய காரியத்தில் வந்து நம்ம நெடுமாறனை கூட்டு நானே ஏற்பாடு பண்ணி விடுறேன். அதுதான்ங்க வந்து தலைமைத்துவம். உனக்கு தனிப்பட்ட முறையில் வருத்தங்கள் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது, அதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அதுக்காக நான் பதில் சொல்கிறேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, முதலமைச்சராக வருங்க, கொள்கை ரீதியாக வருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை இது தவறு, நடவடிக்கைகள் தவறு, அரசாங்கம் இந்த மாதிரி இதை செஞ்சுருக்கு, அதை செஞ்சுருக்கு, அங்கே இது நடந்திருக்கு, இங்கே இது நடந்திருக்கு, இது மாதிரி நிறையா பேசுகிறீங்கல்ல. நீங்கள் உங்களுக்கு வந்து காசு தான் குறி, எனக்கு மாசு தான் குறி, அப்படி பேசு. தீய சக்தின்னு சொன்ன பிறகு அதை நான் என்ன கேட்குறேன், அப்போ இவங்க யாருன்னு அதையும் சொல்லுங்க சார். அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து கரூர் சம்பவம் வரையிலேருந்து அவர் கூட கூட்டணிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ்லேருந்து டெலிபரேட்டாக டைரெக்டாக யாருமே விஜய் மேலே விமர்சனத்தையோ டைரக்ட் தாக்குதலையோ நடத்தலையே. இப்போ நான் வந்து அவரை வேற எந்த வகையிலையும் நான் குறை சொல்லலை. என்னுடைய கேள்வி வந்து அவர் வந்து பாஜகவை பொறுத்து அவருடைய நிலைப்பாடு என்ன? வெறும் கொள்கை எதிரிங்கிறதுல நான் வந்து திருப்தி அடையலை. கொள்கைங்கிறது பாஜகவுடைய கொள்கை தான். அவங்கள்ட்ட கேட்டால் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த கொள்கைக்கு இவர் எப்படி எதிரியாக இருக்க முடியும்? பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய விஸ்வ ஹிந்து பரிஷத், பஜ்ரங் தள், இன்னும் பல்வேறு பெயர்களிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெயர்களை வைத்துக்கொண்டு சமூக அமைதியை கெடுப்பதும், மத நல்லிணக்கத்தை கெடுப்பதும், சிறுபான்மை மக்களுடைய வந்து அச்சத்தை ஏற்படுத்துவதும், வியாபாரம் செய்ய விடாமல் வழிபாடுகளை, இதெல்லாம் விஜய்க்கு தெரியும்ல. அந்த பாஜக மேல விஜய்க்கு உண்மையா ஒரு வெறுப்பு இருக்க தானே செய்யும். யூகங்கள் பேச முடியுமா பிரதர்? நீங்க சொல்ற மாதிரிலாம் எனக்கு இருக்கத்தானே செய்யும். அப்படிலாம் வந்து நீங்க சொன்னா போருமா? எனக்கு இருக்கிறத வெறுப்புன்னு சொல்ல வேண்டாமா? இல்லை, இன்னைக்குள்ள டேட் வரைக்கும் அவர் ஒரு காங்கிரஸோட நட்பு வைக்கிறாரு, எல்லாரோடையும் வைக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் பாஜகவில் ஒருத்தரோடு இவர் சந்தித்தார், இவர் பேச்சு நடத்தினார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குமா சார்? நான் என்ன சொல்கிறேன், அரசியலில் வந்து நான் என்ன செய்ய நினைத்தேன், நான் என்ன செய்ய ஆசைப்பட்டேன்,
நான் என்ன சொல்ல நினைத்தேன் இதெல்லாம் நாட் கவுண்டட், வாட் யூ ஹவ் டெலிவர்ட், என்ன செய்தீர்கள், அதுதான் வந்து அரசியலில் எல்லாரும் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. இப்போ அதை போல ஒரு நிலைப்பாட்டை எடுக்காமல் அவர் வந்து வெறும் திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்புக்காக மட்டுமே ஒரு அணியை சேர முடியுமானா அதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வராதா? அதில் காங்கிரஸ் கட்சி அதை பற்றி கவலைப்படாதா, யோசிக்காதா? இருக்கிற கட்சிகள்லயே அவர் மனசுக்குள்ள ஒரு கட்சியோடு நம்ம நட்பா இருக்கணும், இணையணும் அப்படின்னு நினைக்கிறது காங்கிரஸ் கட்சி கூட தான். காங்கிரஸுக்கும் ஒரு சார்பில் ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியில விஜய் கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு சில தலைவர்களுக்கு, ஒரு சில தலைவர்கள் இல்லை, ஒரு பாஜக நிலைப்பாட்டை எதிர் நிலைப்பாட்டை வந்து அவர் எடுத்தாருன்னா அவரை நம்ம தீண்டத்தகாதவர் என்று ஒரு நாளும் சொல்ல போறதும் இல்லை, நினைக்க போறதும் இல்லை. நமக்கு என்ன அவர் மேலே வர தனிப்பட்ட முறையில் என்ன இருக்குது? ஒரு இளைஞர் வருகிறார், அவரை நம்பி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வருகிறார்கள், இளம்பெண்கள் வருகிறார்கள், ஒரு சக்தி வருகிறது. அந்த சக்தியை வந்து அவர் எப்படி வழிகெடுத்த போறாரு? நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்துக்கு இருக்கிற அச்சுறுத்தல் என்ன? தமிழகத்துக்கு இருக்கிற அச்சுறுத்தல் என்ன? தமிழகத்துக்குள்ள வந்து இன்னைக்கு எப்படியாவது பாஜக கால் ஊன்ற வேண்டும் என்று நினைக்கிறது. அதுக்கு வந்து ஒரு பலவீனமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து கைவசப்படுத்தி இருக்கிறது. இதை வந்து கருவியா பயன்படுத்தி இந்த தடவை அமித்ஷா அன்னைக்கே சொல்லிட்டாரு, எங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றாரு. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை போக சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து பாஜக வந்து குந்தி கொண்டால் என்ன செய்யறது? இப்போ சிறுபான்மை மக்களை பற்றி பொறுத்து அவங்க எப்படி வாக்களிப்பார்கள்னா, யார் ஆட்சி செய்யணுங்கிறத வச்சு அவங்க வாக்களிப்பதில்லை, யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை பற்றி மட்டும்தான் பார்த்து தான் வாக்களிப்பார். ஏன்னா அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து திட்டங்கள், கொள்கைகள், வளர்ச்சி, முன்னேற்றம். ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு வந்து உயிரோடு இருப்பது, கண்ணியமாக வாழ்வது, பெண்கள் இளைஞர்கள் பத்திரமாக இருப்பது, இது அவங்களுக்கு பிரச்சனை. நிறைவா ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய இத்தனை இதுக்கும் சிறுபான்மையினருக்கு விஜய் பாதுகாப்பாளனாக இருக்க மாட்டார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்ல இருப்பார் என்பதற்கு அவர் வந்து உத்தரவாதம் கொடுக்கணும்ல. அவர் வந்து நான் என்ன சொல்றேன், நான் வந்து டூத் அண்ட் நெயில் என் உடம்பில் எனக்கு இருக்கிற அரசியல் சக்திகள் அத்தனை வைத்து இந்த மதவாத பாசிச பாஜகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்றுவதற்கு நான் 24 மணி நேரம் உழைப்பேன்னு அவர் சொல்லட்டும். இது சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுக பாஜக போட்டி போடலீங்களா? என்னங்க இது? அது எங்க லைன்லே இல்ல, அவங்க களத்திலே இல்ல. அது அவர் சொல்றாருங்க. அலையன்ஸ் எப்படி அலையன்ஸ்? களத்துல இல்லாத ஒரு விஷயத்தை நாங்க பேசணும் தேவையே கிடையாது. அதெல்லாம் வந்து எஸ்கேபிசம். அது எதுக்காக அப்படி சொல்றாருன்னா, அவர் அந்த மாதிரி பதில் சொல்ல விரும்பலையும் நான் நினைக்கிறேன். அரசியல்ல என்னைக்குமே பிரதர் பூடகமாக பேசுவது, மக்கள் புரிந்து கொள்வார்கள்னு பேசுவது அப்படி இல்லை. நம்ம வந்து நம்முடைய நிலைப்பாட்டை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லணும். நீங்கள் வந்து அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், 2 பேரும் ஒரே கூரையில் ஊட்டிய மட்டைன்னு சொன்னார். பெரியவருக்கு வந்து திமுகவில் அதிமுக கூட அவர் சேர்ந்தா அன்னைக்கு பெரிய காங்கிரஸுக்கு பெரிய வாழ்க்கை வந்திருக்கும். ஆனால் செய்யார் கூட்டத்தில் காமராஜர்கிட்ட கேட்டோன்னு என்ன சொன்னார், திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் உரிய மட்டைன்னு சொன்னார். அப்போ கிளாரிட்டி, தெளிவு, அது மக்கள் ஏற்றுக்கொள்ளலை, அது வேற விஷயம். மக்கள் வந்து அதிமுகவை ஏற்றுக்கொண்டு ஓட்டு போட்டாங்க. பெருந்தலைவர் காமராஜர் வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிக்கலை. நான் என்ன சொல்கிறேன், நீயும் அதை மாதிரி தெளிவாக இருங்க, நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள், அதற்கு பிறகு அடுத்த கட்ட பயணத்தை பற்றி யோசிப்போம். சரியா? நன்றி சார், நிறைய கருத்துக்கள்.